அன்புள்ள தமிழ் இதயங்களே, இந்த நாட்டிலே யார் யார் சுதந்திரம் வேண்டும் என்று உழைத்தார்களோ அந்த மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை 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 இல்லை. வெள்ளைக்காரர்கள் ஆட்சியிலே கொடுமைகள் இந்த நாட்டிலே மலிந்தது. ஒரே ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்பது பல ஆயிரம் இளைஞர்களின் இரத்தத்தை குடித்து பாரத நாட்டை கொலைக்களமாக மாற்றியது யார்? வெள்ளைக்காரர் ஆட்சி. அன்னி பெசன்ட் அம்மையார் எதற்காக இந்தியாவிற்கு வந்தார்? அன்னி பெசன்ட் அம்மையார் யார்? அவர் ஒரு கிறிஸ்துவர் தானே. அவர் ஒரு இங்கிலாந்துக்கார பெண் தானே, பெரிய பணக்கார வீட்டு பெண். காந்தியோடு சேர்ந்து இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் பேரியக்கத்தை உருவாக்கியது யார்? இந்தியர்களாக உருவாக்கினார்கள். இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டவர்கள் முதலில் முழங்கியவர்கள் யார்? வெள்ளைக்காரர்கள். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டிலே இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டவர்கள் யார்? வெள்ளைக்காரர்கள் தான் கேட்டார்கள். அதன் பிறகுதான் இந்தியர்கள் கேட்டார்கள். வெள்ளைக்காரர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சி இந்தியாவிலே கொண்டு வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை கெடுத்தார்கள். மதுவை கொடுத்தார்கள், மயக்கத்தில் வைத்தார்கள். இன்னும் 1000 ஆண்டுகள் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் முடியவில்லை. மகாத்மா காந்தி என்னும் மாபெரும் தியாகியால் வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடி போனார்கள். மகாத்மா காந்தி யார் தெரியுமா? ஆயிரக்கணக்கான மனிதர்களின் மலத்தை 2 கைகளாலேயும் அள்ளி கொண்டு போய் கொட்டியவர் மகாத்மா காந்தி. அவர் படித்த படிப்பு பாரட்லா. ஆனால் செய்த வேலை ஏழை எளிய மக்களின் மலத்தை 2 கைகளாலும் அள்ளினார். அது மட்டுமல்ல, அவரின் அருமை மனைவி கஸ்தூரிபாய் அம்மையாரையும் மலத்தை அள்ளச் சொன்னார். எதற்காக சொன்னார்? சகிப்புத்தன்மை வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னார். இன்றைக்கு எந்த தலைவர் இருக்கிறார்? எல்லாம் நடிக்கிறார்கள். எல்லா தலைவர்களும் நடிக்கிறார்கள். இந்தியாவிலே இன்றைக்கும் இந்திய சுதந்திரத்தை பறிப்பதற்காக அமெரிக்க அரசாங்கம் பல சதித்திட்டங்களை செய்து வருகிறது. அமெரிக்க அரசாங்கம் வங்காளதேச அரசை ஒழித்து கட்டியது. ஷேக் ஹசீனா என்ற மிகச்சிறந்த விடுதலை போராட்ட பெண்மணியை கைது செய்வதற்கு துடிக்கிறது. வங்காளதேசம் ஜனநாயக நாடாக இல்லாமல் போய்விட்டது. இதை செய்தது யார்? அமெரிக்க உளவாளிகள், அமெரிக்கர்கள். இப்படிப்பட்ட அமெரிக்கர்கள் நமது இந்தியாவை இப்பொழுது கொள்ளையடிப்பதற்கு நாள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் கிடைத்த போதெல்லாம் இந்திய பொருளாதாரத்தை அழிப்பதற்கு திட்டமிடுகிறார்கள். நாம் அனைவரும் இதை புரிந்து கொண்டு இந்த நாட்டிலே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அனைத்து சாதியினரும் ஒருவருக்கொரு சண்டை போடாமல் சமாதானத்தை விரும்ப வேண்டும். அது மிகவும் அவசியம். வன்முறை தேவையில்லை இந்த நாட்டிலே, நன்முறைத்தான் அவசியம். நான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நேரிலே பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு வரிதான் அவரோடு பேசினேன், அதற்கு மேல் பேசவில்லை. அதன் பிறகு அவர் இறந்து போய்விட்டார். டாக்டர் அம்பேத்கரின் மனைவி யார் தெரியுமா? ஒரு பிராமண பெண். இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவரின் பெயரை வேண்டுமானால் நான் சொல்லுகிறேன். அது மட்டுமல்லாமல் அம்பேத்கரை ஒழிக என்று சொல்லி அம்பேத்கரையும் ஒரு முரடன் வந்து துப்பாக்கியால் சுட்டான். அவர் உயிர் பிழைத்தார். அம்பேத்கரை சுட்டது யார்? எந்த ஜாதிக்காரன் சுட்டான்? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாத ரகசியமாக உள்ளது. ஆனால் எனக்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே ஜவஹர்லால் நேரு ஒரு நேர்மையான ஆட்சியை நடத்தினார். அதன் பிறகு அவரின் மனைவி
இந்திரா காந்தி அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சியை நடத்தினார். இந்திரா காந்தியின் கணவர் யார் தெரியுமா? பெரோஸ்கான் ஜஹாங்கீர். அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் யார்? காந்தியின் பக்தர். அவர் ஒரு அகிம்சைவாதி. ஏராளமான பட்டங்கள் படித்தவர் அந்த காலத்திலேயே வெளிநாட்டில் போய். அப்படிப்பட்ட பெரிய பெரிய அறிஞர்களெல்லாம் காந்தியின் காலடியில் தான் இருந்து வாழ்ந்தார்கள். காந்தி நினைத்திருந்தால் இந்த நாட்டையே அவர் சொத்தாக மாற்றியிருக்கலாம். ஜவஹர்லால் நேரு நினைத்திருந்தால் இந்தியாவை அப்படியே சாப்பிட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் காந்தி, நேரு இருவரும், நேரு என்றால் ஜவஹர்லால் நேரு தான், வேறு யாரு பெயரையும் குறிக்காது. அந்த ஜவஹர்லால் நேரு ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர். ஒரு மணி நேரத்திற்கு 100 பவுன் சம்பாதிக்கக்கூடிய மிகச்சிறந்த வழக்கறிஞராக இருந்தும் அவர் யாரிடமும் பணம் வாங்கவில்லை. சுதந்திர போராட்டத்திலே அவர் காலம் கழிந்தது. இப்படிப்பட்ட உத்தமர்களால் தான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது. இன்றைக்கு சமூக நீதி என்கிறார்கள். யாரோ சில பணக்காரர்களை பிடித்து வைத்துக்கொண்டு அவர்களுக்கு மட்டும்தான் சமூக நீதி வழங்கப்படுகிறது. ஏழை எளிய மக்களுக்கு சமூக நீதி வழங்கப்படவில்லை. மகாத்மா காந்தி இந்த நாட்டில் அனைத்து மக்களும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொன்னார். ஒரு பெண் இரவிலே தன்னந்தனியாக எப்பொழுது நடந்து சென்று பாதுகாப்பாக வருகிறாளோ அன்றைக்குத்தான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு பட்டம் பகலிலே கூட ஒரு பெண் தன்னந்தனியாக போவதற்கு பயப்படுகிறார்கள். பெண்கள் உரிமை இருப்பதாக சொல்கிறார்கள். ரூபாய் 1000 மட்டும் கொடுத்தால் போதுமா? ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் அதை வைத்து அவள் குடும்பம் நடத்த முடியுமா? ஏன் அந்த பெண்ணுக்கு ஒரு 10,000 கொடுத்தால் என்ன? அதை விட பெண்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுத்தால் என்ன? மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தவில்லை. இன்றைக்கு குற்றங்கள் நிகழ்வதற்கு காவல்துறை பொறுப்பு அல்ல. ஏனெனில் காவல்துறை இப்போது செயல்படாத முறையில் இருக்கிறது. அதற்கு காவல்துறையினர் பொறுப்பு அல்ல. காமராஜர் ஆட்சியிலே ஒரு பட்டியல் இனத்தவரை தேர்ந்தெடுத்து கக்கன் என்னும் தியாகியிடம் காவல்துறையை ஒப்படைத்தார். அந்த கக்கன் என்னும் மாபெரும் தியாகி இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தார் என்பது வரலாறு. நான் அந்த கக்கனை பலமுறை நேரிலே பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே எஸ்சி மக்கள், பட்டியலினத்தவர்கள் முன்னுக்கு வருவதற்கு காமராஜர் மட்டும்தான் பொறுப்பேற்க முடியும், வேறு யாரும் கிடையாது. இந்தியா சுதந்திரம் பெற்று காமராஜர் ஆட்சியிலே தான் கல்வி அனைவருக்கும் வழங்கப்பட்டது, இலவசமான கல்வி. எல்லா சட்டங்களும் காமராஜர் ஆட்சியில் தான் உருவாகின. எல்லா அணைக்கட்டுகளும் காமராஜர் கட்டியது தான். எல்லா பள்ளிக்கூடங்களும் அவர்தான் செய்தார். அவரோடு நான் 15 ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன். ஆதலால் இப்போது ஒரு சிறு பாடலை மட்டும் நான் உங்கள் மத்தியிலே பாடி விடைபெற விரும்புகிறேன். காமராஜர் வாழ்கவே, காந்தி வழியில் வந்த காமராஜர் வாழ்கவே, எல்லை காந்தி கபார்கான் வாழ்கவே, எல்லை காந்தி கபார்கான் வாழ்கவே, இந்திரா அம்மையார் வாழ்கவே, இந்திரா அம்மையார் வாழ்கவே, ஜவஹர்லால் நேருவும் வாழ்கவே வாழ்கவே. பெண்ணினத்தை காப்போம், பெண் குழந்தைகளை காப்போம், தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை பாதுகாப்போம், மதுவை ஒழிப்போம், போதையை ஒழிப்போம், புகையை ஒழிப்போம், பகையை தடுப்போம்.